பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறேன். நான் இந்த காரியத்தை இதை செய்யணும் பிரதர், நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும், என் பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு இருக்கிற ஒரு சித்தம் ஒன்று காணப்படுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனா நம்ம சித்தத்தை எடுத்து போட்டுட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது தான் ஒரு பெரிய பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா காணப்பட்டுச்சு. இயேசுவுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய பாடுகள் என்னை விட்டு நீங்கட்டும், ஆண்டவரே உங்க சித்தமா இருந்ததுன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு போகட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேற்றும் ஜெபிக்கிறார். இப்ப ஆண்டவர் இயேசுடைய ஜெபத்திற்கு பதிலளிச்சாரா, இயேசுவோட சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவருடைய சித்தம் நிறைவேற்றப்படவே இல்லை. அதற்கு மாறாய் எது நிறைவேற்றப்பட்டுச்சு தெரியுமா? தேவனுடைய சித்தம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ ஒரு விசுவாசிக்கு எது மகிமை அப்படின்னா, நான் நினைக்கிறத தேவன் செய்யறது ஒருவேளை எனக்கு மகிமையா காணப்படலாம், ஆனா தேவன் நினைக்கிறத என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார்னா அது தேவனுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கு மகிமையா இது காணப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை திருத்தி மகிமைப்படுத்தலாமா? ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை அப்படி தெரியுமாங்க? ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான். ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எனக்கு செரியின் படுகிற காரியம் அல்ல ஆண்டவரே, எனக்கு நன்மையாய் தோன்றுகிற காரியம் அல்ல ஆண்டவரே, அதற்கு மாறாய் ஆண்டவரே உமக்கு நன்மையாய் இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அது எனக்கு பிடிக்காம போனாலும் சரி ஆண்டவரே, உமக்கு நன்மையா இருக்கிற காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யுங்க.